மோடியை நீங்க ஏமாத்த நினைச்சீங்கன்னா அதை நாங்க விட மாட்டோம். ஏன்னா மற்றவங்க மோடி கிட்ட ஏதாவது பெனிஃபிட்டுக்காக இருப்பாங்க. அதே பெனிஃபிட் உங்களை வச்சு கிடைக்கும்னா கூட உங்களை வச்சு எம்எல்ஏ ஆகணும்னு சொன்னா மோடிக்கு ஆளுன்னு சொல்றவனே உங்களை போடுவான். அதே வேளையில எடப்பாடி பழனிசாமிக்கு 19.4% வாக்கு இருக்குது. அந்த 19.4% வாக்கு மோடிக்கு முக்கியம்ங்கிறதையும் நாங்க மறுக்கல. ஆனா நீங்க 19.4க்கு மேல மோடியை ஏமாத்தி 30% ஓட்டு வந்துடலாம்னு நினைச்சா அது நடக்காது. மோடிக்கு உலக அளவில் பெருமை, இந்திய அளவில் பெருமை. இந்தியா கூட்டணிக்கு எதிராக என்டிஏல யாருமே இல்லாத போது மோடி பக்கத்தில் ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி இருந்ததற்கு அவருக்கு நன்றின்னு ஐயாவுக்காக நான் சொன்னேன். 10.5 பற்றி எவ்வளவு முரண்பாடு காட்டுறாரு. 10.5 கடலூர் கூட்டத்தில் தாரான்னு சொன்னார். வீடியோ இருக்கு, எடுத்து காட்டட்டா? ஆனா அன்புமணி 10.5 வச்சு களத்துக்குள்ள நிற்பாரு. டாக்டர் ஐயா ஆசீர்வாதத்தோட அன்புமணி எடப்பாடியில் நின்னா நீங்க தோத்து போவீங்கன்னு சொன்னதும் இப்ப மாத்தி மறிச்சு பேசுறீங்க. அதிலே சொல்றீங்க எனக்காக தான் பேசுறீங்க. விஷமிகள், குழப்பம் இதெல்லாம் சொல்றீங்க. ரவீந்திரன் துரைசாமி சொல்ல முடியல உங்களால. உங்க மனசுல இருக்கிறது நான் தான் அந்த இடத்துல சொல்லிட்டா எனக்கு பெரிய ரெகனைஸ் ஆயிடும். எனக்கு ரெகனைஸ் எங்க மோடி கிட்ட இருக்கியா? அதனாலதான் உங்க பேரை அதுல அவர் பயன்படுத்தல. 8 நாளைக்கு முன்ன என்ன சொன்னாரு? அவர் ஆதரிச்ச பத்திரிகையாளர்கள் என்ன சொன்னாங்க? பிஜேபி தள்ளி விட்டுருவாரு, பிஜேபி கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு மைனஸ், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு, விஜயை சேர்த்துருவாருனாங்க. எப்படியா தன் கையில வராத ஓட்ட ஒருத்தர் இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? விஜய் அவர்கள் வந்து அரசியல்ல ஈடுபடலைன்னா திரும்ப சினிமாக்கு போயிடுவாரு அப்படின்றது நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கீங்க. இப்ப நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டு இருக்கோம். என்னன்னா அடுத்த படத்துக்கு ஜனநாயகனுக்கு அப்புறமான கதைகளை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? விஜய் தவறான ஆலோசகர்களால அரசியல் களத்துக்குள்ள மைனஸ் ஆயிட்டு இருக்கிறார். அவர் வந்து 2024 களத்துக்குள்ள அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணி 39 கேண்டிடேட் போட்டு ஒரு ஓட்டை நிரூபிச்சிருக்கணும். அந்த ஓட்டுக்கு இன்னைக்கு அவர் மரியாதை இருந்திருக்கும். நல்ல ஓட்டா இருந்ததுன்னா அவர் தலைமையில் ஒரு அணி அமைச்சிருக்கும். சுமாரான ஓட்டா இருந்ததுன்னா அவர் இல்லாம ஆட்சி மாற்றம் இல்லைன்னு ஒரு பேர் வந்திருக்கும். அதை விட கீழே இருந்ததுன்னா ஒரு 4ன்னு இருந்ததுன்னா ஒரு ராஜ்யசபா கிடைச்சிருக்கும். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட மூத்த அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி சார். சார் வணக்கம் சார். வணக்கம் கோகல் சார். ஏடிஎம்கே பிஜேபி ஒரு கூட்டணி அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே வந்து மோடி அவர்கள் ரீசெண்டாக வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்து நிறைய நலத்திட்ட உதவிகள் நிறைய விஷயங்களை பண்ணுறதுக்காக வந்தார். அப்போ கூட வந்து அவர் எல்லாருமே நிறைய பேர் நோட் பண்ணி போடுற விஷயம்னா இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் ஒரு 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 இதில் ஒரு ஃபுல் ஸ்விங்கில் இதெல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்காரு. அப்படி இருந்தும் கூட அவரோட பேரை வந்து ஒரு ட்விட்டில் கூட மென்ஷன் பண்ண மாட்டாரு மோடி அவர்கள். என்ன காரணம் சார்? இப்போ தான் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கும் அவரோட மகன் மிதுன் பழனிசாமிக்கும் ஆர்டி டீம்னா என்ன, அவங்க சும்மா வெறும் வார்த்தையில் செயல்படக்கூடியவங்களங்கிறது புரிஞ்சிருக்கோம். பட் நாங்களும் செல்ஃப் ரிலேஷனோட சொல்கிறோம், we cannot do and undo things. பட் மோடியை நீங்கள் ஏமாற்ற நினச்சிங்கன்னா அதை நாங்கள் விட மாட்டோம். ஏன்னா மற்றவங்க மோடி கிட்ட ஏதாவது பெனிஃபிட்டுக்காக இருப்பாங்க. அதே பெனிஃபிட் உங்களை வச்சு கிடைக்கும்னா கூட உங்களை வச்சு எம்எல்ஏ ஆகணும்னு சொன்னால் மோடிக்கு ஆளுன்னு சொல்கிறவனே உங்களை போடுவான். இக்னரண்டான ஆட்கள் அல்லது ஆம்பிஷியஸான ஆட்கள் மோடிக்கு ஆளுன்னு ஒரு பதவியை வாங்கிக்கிட்டு உங்களை புகழ்ந்து எம்எல்ஏ ஆகுவான்னு நினைப்பான். அவன் மாதிரி இல்லை. நாங்கள் மோடிக்கிட்ட எங்களுக்கு என்ன மரியாதைங்கிறது மோடிக்கு தெரியும். நாங்கள் பதவிக்காக மோடிக்கிட்ட இருக்கக்கூடியவனும் இல்லை. அன்னைக்கு பாரத் பதக்ஜி எங்களை 2014 பார்க்கும்போதே பாரத் பதக்ஜி வந்து என்ன பதவி வேணும்னு கேட்டார். அப்போ நாங்கள் சொன்னோம், சகோதரனுக்கு சகோதரன் உழைக்கிறதுக்கு பதவி மேட்டர் இல்லை. பதவி என்னைக்கு வேணாலும் அவர் நினைக்கும் போது கொடுத்துட்டு போகிறாரு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவருக்கு உழைக்கிறதும் அவருக்காக ஒவ்வொரு சமூகங்கள் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, யூபியில் எப்படி இருக்குன்னு சொல்கிறதும் என்னென்ன அரசியல் நிகழ்வுங்கிறதையும் அவருக்கு தெரியாததில்லை. அதை ரீகண்டில் பண்ணுறது எங்கள் கடமைங்கிற அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டுருக்கோம். அதனால தான் ஐயர் நாடாரம் என்ன செய்திட முடியும்னு கேட்கும்போது அதை நாங்கள் என்ன செய்ய முடியுங்கிறத காட்டக்கூடிய அளவுக்கு நாங்களும் செயல்பட்டுருக்கோம். எல்லா கட்டத்திலையும் மோடி ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுல நாம் தெளிவாக இருக்கோம். ஐயா ஆடிட்டர் குருமூர்த்தியும் இதில் தெளிவாக இருப்பார் நாங்கள் நம்புகிறோம். அதே வேளையில் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு 19.4% வாக்கு இருக்குது. அந்த 19.4% வாக்கும் மோடிக்கு முக்கியங்கிறதையும் நாங்கள் மறுக்கல. ஆனால் நீங்கள் 19.4க்கு மேலே மோடியை ஏமாற்றி 30% ஓட்டு வந்துடலான்னு நினச்சா அது நடக்காது. இங்கே கொஸ்டினே அதுதான். உங்களை 19.4 மோடி மூலமாக காப்பாற்றிக்கிடுங்க, பாஜக மூலமாக காப்பாற்றிக்கிடுங்க. அதை தாண்டி பாஜகவுக்கு இங்கே ஒன்றும் இல்லை, பாஜகவுக்கு நம்ம கொடுக்கதை வாங்கிக்கிடுவாங்க அப்படின்னு அப்படி ஒரு இக்னரண்ட் பிஜேபி லீடர்ஸ் உங்கள்கிட்ட வந்து நிற்கலாம். ஸ்டேட்டில் உள்ளவங்க கேசவநாயகன்ஜி
தியாகத்திலே வந்தவர், அவர் நிற்க மாட்டார். மோடியை பிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணவர் ஆடிட்டர் குருமூர்த்தி, அவர் அப்படி நிற்க மாட்டார். 18% என்டிஏ வாக்கில் 5% இண்டிவிஜுவலாட்டும் 18% வாக்காளர் மத்தியிலையும் ஒரு குட்டியிலும் கொண்ட அண்ணாமலை நிற்க மாட்டார். ஆனால் நீங்கள் ஒரு சிலரை பயன்படுத்தி மோடியை ஏமாத்திடலான்னு நினச்சா அது நடக்காது. ஒரு சிலர் பேரெல்லாம் சொல்லதுக்கே தகுதி இல்லாதவங்க இவங்களை பயன்படுத்தி மோடியை ஏமாற்றலான்னு நினச்சா அது நடக்காது. அதுதான் எங்கள் முயற்சியில் அவர் எக்ஸலத்தில் போட்ட பதிவில் நடந்திருக்கு. தெளிவாக பதிவு போட்டிருக்கிறாரு. வந்தேன், சிறப்பான வரவேற்பு, பெருமையான வரவேற்பு எல்லாமே இந்த இருக்குது, அந்த அவருக்கு பதிவு இருக்குது. அது எல்லாமே போட்டுக்கிட்டு கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு உங்கள் பேரை சொல்லலை எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களை. உங்கள் பேரை சொல்லலை. ஏன் சொல்லியிருக்கலாம்ல? நீங்கள் கூட்டணி கட்சிக்கு தலைவர் தானே. அமித்ஷா உங்களுக்காக காத்திருந்தார்ல. அமித்ஷா உங்களையே முதல்வர்னு ஒரு கட்டத்தில் சொன்னார்ல. அப்போ நீங்கள் அதை மோடிக்கிட்ட எதிர்பார்த்துருக்கலாம்ல. ஆனால் மோடிக்கிட்ட அது நடக்கலைல்ல. இப்போ வந்து தெளிவாக மோடி இதை ஏன் சொல்லலைன்னா, 2024 மோடிக்கு வலது பக்கம் ஐயா எடப்பாடி பழனிசாமி இருந்தார். அப்பவும் நான் ஐயாவை பாராட்டினேன். மோடிக்கு உலக அளவில் பெருமை, இந்திய அளவில் பெருமை. இந்தியா கூட்டணிக்கு எதிராக என்டிஏல யாருமே இல்லாத போது மோடி பக்கத்தில் ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி இருந்ததற்கு அவருக்கு நன்றின்னு ஐயாவுக்காக நான் சொன்னேன். ஏன்னா மோடிக்காக நீங்கள் வந்து இருக்கிறீங்க. அந்த இடத்துல நாங்கள் எங்கள் விருந்தாளியை நாங்கள் குறை சொல்லிட முடியாது. அப்படி இருந்த பிறகு நீங்கள் என்ன சொன்னீங்க? 330 சீட்டு வரும், 3வது முறையும் மோடி பிரதமராக வருவார்னு சொன்னீங்க. கடைசியில் எதனால் நீங்கள் விட்டுட்டு போனீங்க? பாஜக கூட சேர்ந்தா 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு எதிராக போயிடும். அப்படித்தானே ஜெயக்குமார், உங்கள் ஆட்கள் சி வி சண்முகம், கேபி முனுசாமி, பெரியாருக்கு பாரத ரத்னா முனுசாமி, செங்கோட்டை அண்ணன் எல்லாரும் சொன்னதும் நீங்கள் அதை விட்டுட்டு போனீங்க. சீட் தகராறுன்னு வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி 6 சீட்டு மேலே கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். தம்பி அண்ணாமலை 12 சீட்டு வேணும்னு கேட்டார். கடைசியில் அது முறிஞ்சு போச்சு. மோடிக்கு முக்கியமான பாராளுமன்ற தேர்தல் எங்களுக்கு முக்கியமில்லை, நீங்கள் போயிட்டீங்க. இப்போ சட்டமன்ற தேர்தல் எதுக்கையா வாரீங்க? அதை தான் தம்பி சீமான் கேட்டார். என்னென்ன எடப்பாடி பழனிசாமி, பாராளுமன்ற தேர்தலில் மோடி பிரதமர்னா ஒரு ஓட்டு கிடைக்கும், சீமான் அதை ஒத்துக்கிறாரு. மோடி பிரதமர்னா தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டு உண்டுன்னு ஒத்துக்கிறாரு. அப்போ கூட்டணி வைக்காதவர் சட்டமன்ற தேர்தலில் போய் கூட்டணி வைக்கிறாரு. என்னென்ன அவருக்கு என்ன அரசியல் அவருக்குங்கிற மாதிரி சீமானே கேட்டார், வெளிப்படையாக கேட்டார். இப்போ கூட நான் சீமான்ட்ட தான் பேசிட்டு வந்தேன், நீங்கள் பார்த்தீங்க. அந்த உணர்வு தான் சீமானுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் இப்போ சட்டமன்ற தேர்தலில் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் 3வது இடம் போயிடக்கூடாதுன்னு வந்திருக்கீங்க. அண்ணாமலை சொன்ன மாதிரி 13% ஓட்டுக்கு நீங்கள் போயிடக்கூடாதுன்னு வந்திருக்கீங்க. இதுதான் மெயின். இப்போ எத்தனை பேர் நம்ம மோடிக்கு எழுதுனதை வச்செல்லாம் கிண்டல் பண்ணானுங்க. நம்ம மோடிக்காக உணர்வுபூர்வமாக நிற்கும். அந்த உணர்வில் தான் நம்ம சசிகலா விஷயத்தில் ஜெயித்தோம். அறிவுபூர்வமாட்டும் உணர்வுபூர்வமாட்டும் நிற்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம கருத்து மோடிக்கிட்ட எடுபட்டதுனால தான் சீட் ஷேரிங்க்கு முன்னாடி எடப்பாடியை ரெகனைஸ் பண்ணாண்டாங்கிறதுல மோடி தெளிவாக இருக்கிறார். உங்களை KN நெஹ்ரு கூட ஈக்குவேட் பண்ணியிருக்கிறார். கூட்டணி கட்சி தலைவர், முன்னாள் முதல்வர். அது மட்டும் இல்லை, டெல்லியில் அமித்ஷா இதை கூட்டணியை ஃபார்ம் பண்ணும்போது கூட போட்ட ட்விட்டில் உங்கள் பேர் இல்லை. அப்போ நீங்கள் மோடிக்கு சிஎம் கேண்டிடேட்டாக வரணும்னா 19.4% ஓட்டுக்கு இணையாக 11.4% ஓட்டுக்கு சீட்டை கொடுங்க. ஏன்னா நீங்கள் இந்த 19.4 வச்சு பாஜக கட்டமைச்ச அணியை பயன்படுத்தி நீங்கள் ஒரு 25% வாக்குக்கு மேலே போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக 20 சீட்டு காங்கிரஸுக்கு 29 நீங்கள் ஆஃபர் பண்ணுவீங்க. தம்பி சேல மணிகண்டன் மோடிக்கு மேலே பட்டுதல் கொண்டு வந்தால் நம்ம தம்பி தான். பட் எடப்பாடி போன்றவங்கள்ட்ட தம்பி ஏமாந்துடக்கூடாது. சேல மணிகண்டன் மேலே எனக்கு பாசம்தான், என் தம்பி தான். பட் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஏமாந்துடக்கூடாது. 29 மோடிக்குன்னு சொல்லிட்டாரு, உங்களுக்குன்னு எடப்பாடி சொல்லிட்டாருன்னு சேல மணிகண்டன் சொல்கிறாரு. அவர் உணர்வு, கமிட்மெண்ட்டெல்லாம் நான் என்றைக்குமே பாராட்டக்கூடியவன் தான். ஏன்னா நீங்கள் 24 எப்படி செயல்பட்டீங்க? அப்போ உங்களை டீல் பண்ணணும்னா ரொம்ப அலர்ட்டாக இருந்தால் டீல் பண்ணணும். ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸுங்கிறது டிக்டாம். ஒன் மஸ்ட் பி வெரி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ் ரிகார்டிங் எடப்பாடி பழனிசாமிங்கிறது தான் நம்மளோட இது. எஸ் மாற்றுறது ஆர்ட் ஆஃப் டீச்சிங். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு இஷ்யூலையும் என்ன குழம்புறாரு பாருங்கள். ஒவ்வொரு இஷ்யூலையும் என்ன குழம்புறாரு பாருங்கள். ஒரு 10 நாள் அவர் கொடுத்த பேட்டியை வச்சு அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் பாருங்க எவ்வளோ முரண்பாடு அவர் பேட்டிக்குள்ளே இருக்குது. 10.5 பற்றி எவ்வளோ முரண்பாடு காட்டுறாரு.
10.5 கடலூர் கூட்டத்தில் தாரான்னு சொன்னார். வீடியோ இருக்கு, எடுத்து காட்டட்டா? ஆனால் அன்புமணி 10.5 வச்சு களத்துக்குள்ளே நிற்பார். டாக்டர் ஐயா ஆசீர்வாதத்தோட அன்புமணி எடப்பாடியில் நின்னா நீங்கள் தோத்து போவீங்கன்னு சொன்னதும் இப்போ மாற்றி மறித்து பேசுகிறீங்க. அதிலே சொல்கிறீங்க எனக்காக தான் பேசுகிறீங்க, விஷமிகள் குழப்பம் இதெல்லாம் சொல்கிறீங்க. ரவீந்திரன் துரைசாமின்னு சொல்ல முடியல உங்களால். உங்கள் மனசில் இருக்கிறது நான் தான் அந்த இடத்துல. ஐயா மனசில் அந்த இடத்துல இருக்க நான் தான். என்ன சொல்லிட்டா எனக்கு பெரிய ரெகனைஸ் ஆகிடும். எனக்கு ரெகனைஸ் எங்கள் மோடிக்கிட்ட இருக்கியா, அதனால தான் உங்கள் பேரை அதில் அவர் பயன்படுத்தலை. அப்போ நீங்கள் 10.5லையும் மாறி மாறி பேசுகிறீங்க. அப்புறம் என்ன பேசுனீங்க? நியூஸ் 18 இதிலே நான் என் பேட்டியில் சொல்கிறேன். 8 நாளைக்கு முன்னே 1-1 தான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும் கேட்டிங்களா? அந்த பேட்டி இருக்குது. 1 லட்சம் வியூஸ் மேலே அது பெய்யாச்சு. அந்த பேட்டியில் நான் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறாரு, தான் அதிமுகன்னு இருக்கிறாரு. இருக்கிறவங்க இருங்க, போங்கன்னு ஆணித்தரமாக சொல்கிறாருன்னு அந்த பேட்டியில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்காருங்கிறதையும் ஐயாவை நான் பாராட்டுறேன். ஐயா நீங்கள் பார்த்துக்கிடலாம், அந்த நியூஸ் 18 பேட்டியில் இருக்குது. ஆனால் இப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு? என்னையும் பாஜகவையும் பிரிக்க முடியாது. ஏன்? தம்பி சீமான் 214 தான் போடுறாரு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார், 8 மாதத்துக்கு பிறகு முடிவு சொல்கிறேன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதும், 8 மாதத்துக்கு பிறகு நான் முடிவு சொல்கிறேன்னு சொன்னதும் எடப்பாடி பழனிசாமி பதறிட்டார். அப்போ பிஎம்ஓ மூலமாக, மோடி மூலமாக சீமானை நாம் சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோமோன்னு நீங்கள் அச்சப்படுறீங்க. மிதுன் பழனிசாமி அச்சப்படுறாரு, எடப்பாடி பழனிசாமி அதில் அச்சப்படுறாரு. இல்லை, உங்ககிட்ட பலத்துக்குரிய சீட்டு வாங்குறதுக்கு சீமானை பயன்படுத்துகிறோம். உங்ககிட்ட பலத்துக்குரிய சீட்டை வாங்குறதுக்கு சீமான ஒரு ஆப்ஷனாக பயன்படுத்துகிறோம். 20 கிட்ட உரிய சீட்டு 11.4 வாங்குறதுக்கு 8.2 ஆப்ஷனாக பயன்படுத்துகிறோம். அது அண்ணாமலை பயன்படுத்துகிறாரு. தெளிவாக சொல்லிட்டாரு, மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டார் அண்ணாமலை. சீமான் அண்ணன் காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறான்னு சொல்லிட்டாரு. சீமான் அண்ணன் நிலையான கொள்கை கொண்டவர்னு பாராட்டுறாரு, முடிவில் உறுதியானவர்னு பாராட்டுறாரு. சீமான் உறுதியான முடிவில் தான் இருக்கிறாரு. திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுண்ணிகள் ஊதுகுழல்கள்னு 214லையும் தனித்து போட்டிங்கிற உறுதியான நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாரு. பறையர் தேவேந்திரர்களுக்கு 5% உயர்த்தி கொடுக்கணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு. தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்தில் உறுதியாக இருக்கிறாரு. எல்லா இஷ்யூலையும் அவர் உறுதியாக தான் இருக்கிறாரு. தனித்து தான் 214 கேண்டிடேட் போடுறாரு. கொள்கையற்ற குழப்படியான கூட்டணி வேண்டாம், தனிச்சு மக்களை நம்பி நிற்கிறதா நிற்கிறாரு. ஆனால் உங்களுக்கு ஒரு அச்சத்தை ஐயரும் நாடாரும் கொடுத்துட்டோம், சீமான என்டிஏ சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு. அந்த அச்சத்தை கொடுத்த நாள் முதல் பாஜகவை பிரிக்க முடியாது, என்னையும் பாஜக பிரிக்க சதி அது இதுங்கிறத பேசுகிறீங்க. ஐயா ஆடிட்டர் குருமூர்த்தி தான் மோடிக்கிட்ட பேசிட்டு வந்தவர். தெளிவாக எடப்பாடிக்கு எதிர்ப்பு இருக்குங்கிறத ஆடிட்டர் மோடிக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எடப்பாடி 20% வாக்கு உள்ளவர், பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லாமல் அந்த 20% வாக்கு எடுத்திருக்கிறாரு. அது நல்ல ஓட்டு, அசாத்தியமான ஓட்டு. 20 அந்த அளவுக்குள்ளே நிற்கணும், ஏமாற்றி 30 ஆக முடியாது. அதில் அந்த இதை தெளிவாக ஆடிட்டர் சொல்கிறாரு. சீமான் 8.2 தான். ஆனால் சீமானுக்கு அக்செப்டன்ஸ் இருக்குது, அவரே தானே எழும்பி வந்திருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு கடுமையாக இருக்குது. முக்குலத்தோர் முழுக்க எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறாங்க. 10.5 முக்குலத்தோரும் அதனால் பாதிக்கப்படக்கூடிய வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பரதராஜ குலம், மீனவர், ஆண்டிப்பண்டாரம், ஜங்கம், வேட்டுவ கவுண்டர், வலையர், இந்த பர்வதராஜ மீனவர்கள், இப்படி பல சமூகங்கள் இவங்க எல்லாமே ஒரு 10% மேலே இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எதுக்குறாங்க. இதை நான் சொல்கிறனால தான் என்ன விஷமிங்கிறார். இந்த தாளக்கடற்காரை தற்காப்பதே தர்மம்னு ஐயா வைகுண்டர் வழியில் ஒரு நாடாரனா இந்த ஜாதிகளுக்கு எடப்பாடி பழனிசாமியும் முன்னாள் சட்ட அமைச்சர் சிவி சண்முகம் செய்த அநீதியை எதிர்த்து போராடினா அது விஷமத்தனம் ஐயா. அது நியாயம், தர்ம வழியில் நாங்கள் ஈடுபடுறோம். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு முக்குலத்தர் எதிர்ப்பு இருக்குது, இந்த சமூகங்கள் எதிர்ப்பு இருக்குது, வன்னியர் அல்லாதார் எதிர்ப்பு இருக்குது, கொங்கு வேளாளர் அல்லாத எதிர்ப்பு இருக்குது. இவரை சிஎம்மாக ப்ரொஜெக்ட் பண்ணி காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலினை தோற்கடிக்கிறது சாத்தியமில்லைங்கிறத ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. நாங்களும் அந்த கருத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ இவர்
சிஎம் கேண்டிடேட்டுங்கிறதுல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். அவருக்குள்ள மைனஸ் அவர் கண்களுக்கு தெரியாது. ஸ்டாலின் போயிடுவார், நான் வந்துடுவேன் தான் அவர் சொல்லுவார். அப்போ எங்கள் கோரிக்கை, எடப்பாடி கிட்ட மோடி ஏமாந்துடக்கூடாது. அண்ணாமலை முக்கியமானவர். 18% வாக்கில் 5% அண்ணாமலைக்கு வாக்கு தான். 18% வாக்காளர்களும் அண்ணாமலை மேலே பற்றுதல் கொண்டவர் தான். அதனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கடைசியாக என்ன சொன்னார்? எங்களை பிரிக்க சரி, கூட்டணி உடைக்க சரி. யாரை சொன்னார்? அண்ணாமலையை, ஆடிட்டர் குருமூர்த்தியை, எங்கள் ஆர்டி டீமை தான். ஆர்டின்னா வெறும் ஆர்டி இல்லை, முகம்தான் காட்டுறேன். சசிகலா வந்து மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ளே வரமாட்டேன்னு சொன்னது என் முகம்தான். எனக்கு பின்னாடி இருக்கிறாங்க சகோதரத்தோட இந்தியா ஃபுல்லாக ஆட்கள் இருக்காங்க. ஸோ எங்கள் டீமோட இதுக்காக தான் பிரிக்க முடியாதுன்னு சொன்னார். 8 நாளைக்கு முன்னே என்ன சொன்னார்? அவர் ஆதரித்த பத்திரிகையாளர்கள் என்ன சொன்னாங்க? பிஜேபியை தள்ளி விட்டுருவார், பிஜேபி கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு மைனஸு, அது அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு, விஜயை சேர்த்துருவார்னாங்க. எப்படியா தன் கையில் வராத ஓட்டை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? விஜய் ஒரு முதல்வர் வேட்பாளராக 214 போட்டாலோ அல்லது அவர் கூட ஒரு கூட்டணி 50-50ன்னு அன்புமணியோ அல்லது ஓபிஎஸ்ஸோ கூட்டணியோ வச்சு நின்னாங்கன்னா விஜய்க்கு ஒரு ஓட்டு வரும். அவரை சிஎம்மாக சொன்னான். அவரை சிஎம்மாக சொல்லி அவருக்கு ஓட்டு வராமல் அவர் கையில் வராத ஓட்டை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? இக்னரண்ட் பிஜேபிக்காரங்களே அதை பேசுனாங்க. இக்னரண்ட் பிஜேபி லீடர்ஸ். அப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போ உண்மையை உணர்றாரு. விஜய் கையில் வராத ஓட்டை விஜய் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சிவாஜி கணேசன் அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணலை. ஜானகி சிவாஜிக்கு சீட்டு கொடுத்து சிவாஜியும் 4-5% ஓட்டுன்னு அந்த தொகுதிக்கு ரொம்ப குறைஞ்சி போய் ஜானகியும் விழுந்துட்டாங்க. அல்லு அர்ஜுன் ஜெகனுக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியலை. 67 சிவாஜி பத்மினி ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியலை. ராதிகா பிரச்சாரம் பண்ணி 89 திமுக ஜெயித்தாலும் ராதிகாவால் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியலை. ஆனால் 8.3% வாக்கெடுத்த விஜயகாந்த் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணார். 7% ஓட்டு எடுத்த பவன் கல்யாண் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணார். இந்த உண்மை அரவிந்த் மேனனுக்கு தெரியும், பிஜேபி அப்சர்வர். சுதாகர் ரெட்டிக்கு தெரியும், பிஜேபி அப்சர்வர். ஆனால் ஒரு சில எடப்பாடி ஆதரவாளர்களுக்கு பிஜேபிக்கே வேட்டு வைக்காருங்கிறத புரியாமல் எடப்பாடி ஆதரவு பிஜேபி ஆட்கள் வந்து அதை பேசுனாங்க. இனிமேல் அவங்க கரெக்டாக வந்துடுவாங்க, நான் உறுதியாக நம்புகிறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பிஜேபியை தவிர்க்க முடியாது, பிஜேபி முக்கியங்கிறது தெளிவாக விளங்கிட்டு அதை பேசுகிறாரு. இதை பேசுறதுக்கு காரணம் எங்கள் முயற்சி தாங்கிறதும் அவர் மனச்சாட்சிக்கு தெரியும். அந்த 10.5 சிலரை திட்டதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு. எங்களை தான் திட்ட முயற்சி பண்ணுறாரு. திட்டுங்க, நாங்கள் வண்ணார் நாவிதர் போன்ற குரலற்றின் குரலாக ஒலிக்கிறதுக்கு தாளிங்க நாடார் தொண்டனா, ஐயா வைகுண்டரோட பக்தனா நான் மகிழ்ச்சி அடைகிறேன், நாராயணகுரு சீடனா மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு பேட்டி 10 நாள் எடுத்து பாருங்கள், முன்னுக்கு பின் முரணாக இருக்கும். மாறி மாறி பேசியிருப்பார். எல்லாமே எடுத்து பார்த்தா தெளிவாக தெரியும். இது திமுக முரசொலியில் ஒரு கட்டுரையாக போடலாம். எடுத்து ஒரு கட்டுரையாக போடலாம். திமுக அரங்க இதை 10 நாள் அவர் என்ன பேசினார் பார்த்தா அந்த முரண்பாடுகளை ஒரு கட்டுரையாக போடலாம். கூட்டணி தொடர்பாக, 10.5% தொடர்பாக, பாமக தொடர்பாக என்ன முரண்பாடுகளை பேசியிருக்கிறாரு, விடுதலை சிறுத்தைகள் தொடர்பாக எல்லாம் முரண்பாடுகளாக பேசியிருக்காருன்னு தெரிய வரும். இன்னைக்கு அவர் வந்து பிஜேபியும் தன்னையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறது, ஒரு அணியை பிஜேபி அமைச்சா அவரை 3வது தள்ளிடலாம், அண்ணாமலை சொன்ன மாதிரி 13% அவரை தள்ளிடலாங்கிற அந்த அச்சம் அவர் மனசில் குடிப்பு வந்துட்டு, மீண்டும் நாங்கள் சொல்கிறோம், இந்த பேட்டல் இஸ் ஃபாட் இன் த மைண்ட் ஆஃப் ஐயா எடப்பாடி பழனிசாமி. அதைத்தான் நாங்கள் போரிட்டுருக்கோம். வி ஆர் பார்ன் ஃபைட்டர்ஸ். அந்த போரை நாங்கள் செய்கிறோம், மதிக்கிறோம். 19.4% மோடிக்கிட்ட வந்தவரை அந்த மரியாதை நம்ம கொடுத்து தான் தீரணும். ஆனால் மோடியை ஏமாத்திரலான்னு நினச்சாருன்னா அது நடக்காது. அண்ணாமலை விடமாட்டார், ஆடிட்டர் குருமூர்த்தி விடமாட்டார், ஆர்டி டீம் விடாது. இது உறுதியாக எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த இதில் சொல்லியிருக்கிறேன். மேலும் அவர் பாஜகவின் தன்னை பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறத வரவேற்கிறேன். நாங்கள் பிரிக்க முயற்சி பண்ணலை, பலத்திற்கேற்ப தொகுதி பங்கீடத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுக்கு 214 தனித்து போட்டியிடக்கூடிய சீமான், ஒரே குட்டையில் உரிய மட்டைகளை நார்நாரா உரிப்போன்னு சொல்லக்கூடிய சீமான், திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவிழர்கள் ஒட்டுண்ணிகள்னு சொல்லக்கூடிய சீமான் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில் 8 மாதத்தில் மாநாட்டில் முடிவு அறிவிப்போன்னு சொன்னதுக்கு சீமானுக்கும் எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எடப்பாடி பழனிசாமிக்கும் சீமானை வச்சு ஒரு செக் வச்சுட்டங்கிறதும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தமிழக பத்திரிகையாளர்களுக்கும் தமிழக அரசியல் விமர்சகர்களுக்கும் இங்கே வியூவர்ஸுக்கும் நான் தெரிவிச்சுக்கிறோம். இது
பாஜகவுக்கும் மோடிக்கும் நாங்கள் செய்த மிகப்பெரிய நாலேஜ் ஒர்க் பொலிட்டிக்ஸு. அதன் அடிப்படையில் தான் பிஜேபி என்னையும் பிரிக்க முடியாதுங்கிறாரு. அடுத்த ஸ்டாண்டு மாறுறாரா இதில் இருக்கிறாருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சார், நம்ம முன்னாடியே வந்து நம்ம நேர்காணல்களில் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து அரசியலில் ஈடுபடலைன்னா திரும்ப சினிமாவுக்கு போயிடுவார் அப்படின்றது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கீங்க சார். இப்போ நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுருக்கோம். என்னென்னா, ஒரு அடுத்த படத்துக்கு ஜனநாயகனுக்கு அப்புறமான கதைகளை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? விஜய் தவறான ஆலோசனைகளால் அரசியல் களத்துக்குள்ளே மைனஸ் ஆகிட்டு இருக்கிறார். அவர் வந்து 2024 களத்துக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணி 39 கேண்டிடேட் போட்டு ஒரு ஓட்டை நிரூபிச்சிருக்கணும். அந்த ஓட்டுக்கு இன்றைக்கி அவர் மரியாதை இருந்திருக்கும். நல்ல ஓட்டாக இருந்ததுன்னா அவர் தலைமையில் ஒரு அணி அமைஞ்சிருக்கும். சுமாரான ஓட்டாக இருந்ததுன்னா அவர் இல்லாமல் ஆட்சி மாற்றம் இல்லைன்னு ஒரு பேர் வந்திருக்கும். அதை விட கீழே இருந்ததுன்னா ஒரு 4ன்னு இருந்ததுன்னா ஒரு ராஜ்யசபா கிடச்சிருக்கும். எடப்பாடி கூட ஒரு ராஜ்யசபா கொடுத்துருப்பார். 4% ஓட்டுக்கு ஒரு ராஜ்யசபான்னா சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இவன் கமல்ஹாசன் சாதிச்சிட்டார். ஒரு ராஜ்யசபா 4% ஓட்டு எடுத்தார், சாதிச்சிட்டார். காரணம் கமல்ஹாசனுக்கு துணிச்சல். டிவி போட்டியை உடச்சி வந்தார். இவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்தார். தப்பாச்சா. ரெண்டாவது விக்கிரவாண்டியில் போலர் ஸ்டேஷனை உடைச்சிருக்கணும். வன்னியர் பரையர் போலர் ஸ்டேஷனை களத்துக்குள்ளேருந்து உடைச்சிருக்கணும். அப்போ அது 2வது தப்பாச்சு. 3வது ஈரோடு கிழக்கு 2 பேர் தான், சீமானும் ஸ்டாலின் தான். சீமான் வர்சஸ் ஸ்டாலின் தான். அப்போது இவர் அதில் உள்ள புகுந்து ஒரு சினிமா ஹீரோவுக்கு தோதான இடம். இது பெரியார் மண் அல்லன்னு சீமான் நிற்கிறாரு. இது பெரியார் மண்ணு தான்னு நீங்கள் நின்றுருக்கணும். அப்போ 3 தப்பை நீங்கள் பண்ணியாச்சு. 4வது தப்பு பண்ணினது கூட்டணி ஆட்சின்னு சொன்னது. கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை. ஒரு மாநாடு நடத்தி அடுத்த மாநாடு வர கூட்டணி ஆட்சின்னு சொன்ன உங்ககிட்ட யார் வந்திருக்கா? இதுவரை வந்ததில்லை சார். யார் வந்திருக்கா? ஏன்னா விஜயகாந்த் ஒரு ஆரம்ப மாநாட்டிலே வந்து நான் வந்து எதிர்கட்சி, நான் இவங்க 2 பேருக்கு எதிர்ன்னு தான் ஸ்டார்ட்டே பண்ணார் சார். அப்போ நீங்கள் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறதும் எடப்பாடி கிட்ட நீங்கள் கூட்டணி போகலான்னு சொல்கிறதும் உங்களுடைய பலம் நிரூபிக்காமலே உங்களுடைய தவறான கணக்கீடுன்னு தெரியுது. ஒன்று புரிஞ்சுக்கணும், ரஜினிகாந்த பிஎம் கேண்டிடேட் மோடி வந்து பார்த்தாரு. நீங்கள் மோடியை போய் பார்த்தீங்க. இப்போ கொஞ்சம் வருஷத்தில் வளர்ந்துருக்க தான் நீங்கள் சொல்லலாம். அது நான் மறுக்க வரல. வளர்ந்துருக்கீங்க. அன்னைக்கு இருந்ததோடு வளர்ந்துருக்கீங்க. அன்னைக்கு தலைவா படத்தில் ஜெயலலிதாவை எதிர்கொள்ள முடியாமல் அம்மா தாயே உலகத்தை காக்கும் ரட்சகியே என்னையும் காப்பாற்றம்மா பொழப்புக்காக தான் போனீங்க. தப்பு இல்லை. இது எளியோரை வலியோர் வாட்டினால் வலியோரை தெய்வம் வாட்டும்னு உங்களுக்கும் செய்த அநீதிக்கு சேர்ந்து ஜெயலலிதாவுக்கு தண்டனை கிடச்சிட்டு விடுங்க. நான் உங்களுக்கு பண்ணது அநீதி தான். விஜய் ப்ரோ, உங்களுக்கு ஜெயலலிதா பண்ணது அநீதி ப்ரோ. அது அநீதின்னு அப்போவே சொன்னவன். ஓகே, இப்போ அடுத்த கட்டம் உங்களை அரசியல் நகர்வு என்ன? உங்கள் தலைமையில் கூட்டணி எப்படி? 50-50யா? 2.5 வருஷம் அன்புமணிக்கு, 2.5 வருஷம் இவர் விஜய்க்குன்னு 50-50யா டீலு? அல்லது விஜய் தலைமையில் கூட்டணி? அப்போ கட்சி கூட்டணிக்கு தலைமை விஜய், முதலமைச்சர் வேட்பாளர் பன்னீர்செல்வமா? என்ன ஃபார்முலா அதில்? 3வது அணிங்கும் போது அதில் என்ன ஃபார்முலா வருது? அதில் என்ன ஃபார்முலா அந்த இடத்துக்குள்ளே வருது? அப்போ பல நிரூபிக்காத உங்களை எந்த அளவுக்கு தினகரன் மதிக்க போகிறாரு, எந்த அளவுக்கு ஓபிஎஸ் மதிக்க போகிறாரு, எந்த அளவுக்கு டிடிவி மதிக்க போகிறாரு? அப்போ நீங்கள் 24 பலத்தை நிரூபிச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு 20% இருந்ததுன்னா உங்கள் தலைமையில் அணி அமைஞ்சிருக்கும். 8% இருந்ததுன்னா எடப்பாடி உங்களை கூப்பிட்டுருப்பார். இப்போ நீங்கள் 0% இருக்கிறீங்க. சசிகலா அம்மையார், தீபா ஜெயக்குமார் மாதிரி விஜய் இன்னைக்கு 0%. இதை மாற்றி அவன் சொன்னாலும் அவன் மோசடி பேர் வழி. அதில் ஜான் ஆரிக்கசாமி கிட்ட கிரீஸ் ஆனவனாக இருப்பான். இன்னைக்கு விஜய் 0% தான். நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் சொன்னால் தான் உங்களுக்கு ஓட்டு. 24 நின்று இருந்தால் எலெக்ஷன் கமிஷன் உங்கள் ஓட்டை 24 சொல்லியிருக்கோம். அது கோட்டை விட்டீங்க, தப்பு பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் கதை கேட்குறீங்கலாம் சீன் வருது. அப்போது பன்னீர்செல்வம் நீங்கள் கூட்டணி சேர்ந்தீங்கன்னா அவர் என்னால் 13% ஓட்டு, அதிமுக ஓட்டு லாஸு. அப்போ நீங்கள் உங்களுக்கும் எனக்கும் ஓட்டுன்னா சீட்டுன்னா உங்களுக்கு 3 சீட்டுன்னா எனக்கு 2 சீட்டும் பாரு. அன்புமணி நான் இல்லைன்னா நீங்கள் களத்துக்குள்ளே வந்துவிட மாட்டீங்க.
விக்ரவாண்டிலே களத்தை விட்டு ஓடினீங்க, 50-50 தான் அப்படின்னு அன்புமணி சொல்லுவார். அப்போ சீட் ஷேரிங்கெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பலன் நிரூபிக்காத உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. சும்மா எல்லாத்துக்கும் அம்மான்னு அழுதானா ஒருத்தன், அதே மாதிரி எல்லாத்துக்கும் அழுதானான்ங்கிற ஒரு கதை மாதிரி ரஜினிகாந்த் கூட உங்களை நினச்சிக்கிட்டு, நான் ரஜினிகாந்துக்கு வச்சுருக்க ஸ்ட்ராட்டஜியை ஜான் ஆரோக்கியசாமி காப்பி அடைச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட சில கோடிகளை வாங்கிக்கிட்டு உங்களை ஏமாற்றி இப்போ அரசியல் ரீதியாக உங்களுக்கு பெரிய பின்னடைவு, ஒரு அணி அமைக்க முடியாமல், உங்ககிட்ட யாரும் வராமல் வெறும் ஏட்டு சுரக்கா, வெறும் காற்றுல பறந்து போகக்கூடிய ஓட்டு. எலெக்ஷன் கமிஷனில் எடுத்தால் அது நிஜமான ஓட்டு. அந்த ஓட்டு கூடும், கொஞ்சம் குறையலாம். இது என்னன்னே தெரியாத ஒரு கற்பனை ஓட்டு, ஏட்டு சுரக்காயை வச்சு நீங்கள் தள்ளிட்டுருக்கீங்க. ஒருவேளை உங்கள் நோக்கமே ஜனநாயகம் படத்துக்கான ஒரு ப்ரொமோஷன் தான்னு சொன்னால் அது உங்களுக்கு லாபம்தான். 8-10 கோடி ரூபா செலவழிச்சிருப்பீங்க. பப்ளிசிட்டி ஒரு 30 கோடி ரூபாய்க்கு பெருமான பப்ளிசிட்டியை ஜனநாயகம் படத்துக்கு நீங்கள் இதில் வாங்கியிருப்பீங்க. ஸோ பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸ்னால் இது உங்களுக்கு லாபம்தான், சூப்பரான ஒரு லாபம் தான், அதை நான் மறக்க வரல. ஜான் ஆரோக்கியசாமி கொடுத்த காசு உங்களுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸ்னால் பிஸ்னஸுக்கு உங்களுக்கு அது லாபம் தான், அதில் நான் மறக்க வரல. ஸோ மீண்டும் கதை கேட்குறதாட்டு செய்திகள் வருது. ஓகே, நல்ல டான்ஸர், நல்ல ஃபைட்டர், நல்ல மினிமம் கேரண்டில் எக்ஸ்ட்ராடினரியாக நிற்கிறீங்க, அதனால் கதை கேட்குறதுல எந்த தப்பும் இல்லை. மக்களும் உங்கள் ரசிகர்களும் உங்கள் பாட்டு, டான்ஸு, ஃபைட்டு, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்க விரும்புகிறாங்க. அந்த வகையில் உங்கள் டான்ஸுங்கிறது சிங்களர்களால் விரும்பப்படக்கூடியது, மலையாளிகளால் பெரிய அளவுக்கு விரும்பப்படக்கூடியது. ஒரு என்டர்டெய்னர் நீங்கள் வாங்க. அரசியலுங்கிறது வேறு. அதில் நீங்கள் இதுவரை பண்ணது எல்லாமே தப்பாக தான் பண்ணியிருக்கீங்க. மீண்டும் மற்றவங்களை ஏமாளி ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சி நீங்கள் பண்ண அத்தனையும் காத்தடைச்ச பலூனில் ஊசியை வச்சு, உண்மைங்கிற ஊசியை வச்சு குத்துற மாதிரி உங்கள் விஜய்க்கு மோசடித்தனங்களை நாம் தட்டி எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம். சீமான் உங்களை சிஎம்மாக சொல்லுவான்னு நினச்சிங்க. 8.2% வாக்கெடுத்த சீமான் பலன் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயை தம்பி நீ வேணா என்னை சிஎம்மாக ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டாப்புல. இவர் திருமாவளவனை உங்களை சிஎம்மாக சொல்லுவார்னு இதை பார்த்தீங்க. அவர் திமுக கூட்டணிலாம் எனக்கு கிடைக்கிறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு, உங்கள் கூட வரணும்னா நீங்கள் என்ன சிஎம்மாக சொல்லுங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டாரு. காங்கிரஸ் 117 117 விஜய் சிஎம் நினச்சிங்க. பலன் நிரூபிக்காதவங்கள காங்கிரஸ் எட்டி கூட பார்க்கல. பொய்யா, ரீலாக, கலராக பொய்களை ஜான் ஆரோக்கியசாமிக்கு கோடிகளை கொடுத்து பொய்களை சொல்லிட்டுருக்கீங்க. காங்கிரஸ் ஸ்டாலினை விட்டு வெளியே வராதுங்கிறது இந்த நடக்கிற சம்பவங்களை மூலமாக உங்களுக்கு தெரியும். வேறு யாரெல்லாம் உங்கள் கூட வரதாட்டு ரீல் விட்டீங்க. இப்போ ஓபிஎஸ் வரதாட்டு பண்ருட்டியார் சொல்கிறாரு. அப்போ இதுக்கு வேல்யூ உண்டு. இதை இதை கூட சொன்னது நான் தான். ஓபிஎஸ்ஸுக்கும் அன்புமணிக்கும் விஜய் ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னேன். அதில் அன்புமணியை நீங்கள் கைவிட்டுட்டீங்க. அதாவது நீங்கள் அவரை கையில் எடுக்க தவறிட்டீங்க. அந்த விளைவு அவருடைய 10.5 வச்சு போகிறாரு. 10.5 எடப்பாடியே குழம்புறாரு. இது ரவீந்திரன் துரைசாமி பல சமூகங்கள்கிட்ட ஏற்படுத்தக்கூடிய விழிப்புணர்ச்சியில் எடப்பாடியே குழம்புறாரு. பாருங்கள், அந்த பேட்டினை 10.5 சம்பவமாக எடப்பாடி சொல்லக்கூடிய பேட்டியில் ரவீந்திரன் துரைசாமி மனசில் வச்சு தான் பேசுகிறாரு. மீண்டும் விஜய்கிட்ட சொல்கிறேன், எனக்கு அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஐடென்டிஃபை த எனிமிங்கிற மாதிரி மிதுன் பழனிசாமி வார்த்தைக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அரசியலை தான் நாம் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்ருக்கோம். விஜய் எதிரியே கிடையாது நமக்கு. சார் ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை வழக்கம் போல் மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க, நிறைய பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம் சார். நன்றி சார். வணக்கம் கோகுல்.